பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மெயினாக எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க வர அப்படின்ற மாதிரி லாயர்கிட்ட கேட்கவும், அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க, அமைதியாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாக்கியமும் அதுக்கு ஏற்ற மாதிரி லாயரோட அவங்க ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா நேராக இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், கோர்ட்டில் சொன்ன மாதிரி நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, அதை இவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஏங்க நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கவும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் எல்லா நகையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்களுடைய நகை எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், நகை எல்லாமே கருத்து போயிருக்கு. ஐயோ, என் பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே கருத்து போச்சு, தங்க நகை எப்படி கருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மீனெல்லாம் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் என் பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு, அவளுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு போட்ட நகை எல்லாத்தையுமே வித்திருக்காங்களே, இவங்கெல்லாம் நல்லாவா இருப்பாங்க, ஊரெல்லாம் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மருமக போட்டுட்டு வந்த நகையை இப்படி விற்று பையனுக்கு ட்ராவல்ஸும் இன்னொரு பையனுக்கு அரசாங்க வேலையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நீங்களாம் நல்லாவா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மருமகங்க போட்டுட்டு வந்த நகையை ஒன்று விற்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்படியே இருந்தாலையும் அடுத்தவங்க நகையை நாங்கள் எப்படி தொட முடியும், அந்த மாதிரி கொடூரமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, இதில் ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாக்கியம் இருந்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம், இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையும் போகி நகையும் போச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்து பேசுங்க, நானும் இங்கே தான் இருக்கேன், போனால் போகட்டும்னு பார்த்தா இவ்வளோ கொடூரமாக யோசிச்சுட்ருக்கீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு 80 சவரன் நகையாக போட்டீங்க, எதுக்காக இப்படி அம்பட்டமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வெறும் 7 சவரனோ 8 சவரனோ தான் போட்டீங்க, மீதி எல்லாருமே போலியான நகை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.